நீங்களாம் வயசுல ரொம்ப சின்னவங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எம்எஸ்விக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷனே கிடைக்கலையேன்னு நான் பல இடங்கள்ல நான் புலம்பியிருக்கேன். இப்போ அவர் வாழ்ந்த அந்த தெருவுக்கு அவருடைய பேரை வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி ராதிகா வந்து இன்னும் ரெக்கக்னேஷன் கிடைக்கல, தேசிய அளவில் கிடைக்கலங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கோபம், வருத்தம் கிடையாது, பெரிய கோபம் எனக்கு. எத்தனை பேர் இருக்காங்கங்க இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு? இப்போ எல்லாரும் சொன்னாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு ஹீரோயிக்கா இருந்தது. ஏன் ஹீரோயினா இருக்கக்கூடாதா? நாங்கள் எங்களுக்கு வந்து சொந்தமாக சுயமாக முடிவெடுக்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லையா? ஆக்சுவலி ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இக்கெட்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னாக்கா இந்த ஹஸ்பண்ட்ஸ்லாம் இல்லை நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம், பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பெண்களால் எதுவுமே முடியும். நான் இங்கே வந்து சிவகார்த்திகேயனையும் இதோடைய இயக்குனரையும் நான் ரொம்ப பெருசாக வணங்குறேன். ஏன்னா அவங்க வீட்டு பெண்களை மதிக்கிறவங்க தான் இந்த மாதிரி அவங்க வேலையிலையும் அந்த பெண்களை மதித்து காட்டுவாங்க. நீங்களாம் வயசுல ரொம்ப சின்னவங்க, ஆனா உங்களுக்கு